எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 40க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இப்போ நேரடியாக காணொளிகளை போகலாம். முதல் கேள்வி, மின்னூட்டம் டேஸ் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கூலும். இரண்டாவது கேள்வி, வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் மின் கடத்து சாவி எதனால் ஆனது? வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும் மின் கடத்து சாவி எதனால் ஆனது? தாமிரம். அடுத்து மூன்றாவது கேள்வி, மின் சாதனங்களை இணைக்கும் மற்றும் ரப்பரினால் காப்பிடப்பட்டிருப்பது. மின் கடத்து சாவி மின் சாதனங்களை இணைக்கும் மற்றும் ரப்பரினால் காப்பிடப்பட்டிருப்பது மின் கடத்து சாவி. அடுத்து கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர். கெல்வின் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் வில்லியம் லார்ட் கெல்வின். வில்லியம் லார்ட் கெல்வின். அடுத்து ஐந்தாவது கேள்வி, வெப்பநிலையை கண்டறியும் செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர். வெப்பநிலையை கண்டறியும் செல்சியஸ் அளவீட்டு முறையை கண்டறிந்தவர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ். ஆண்ட்ரஸ் செல்சியஸ். அடுத்து 45 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலையை ஃபாரன்ஹீட்டாக மாற்றினால் ஏற்படும் வெப்பநிலை. 45 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பநிலையை ஃபாரன்ஹீட்டாக மாற்றினால் ஏற்படும் வெப்பநிலை 133 டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது இது கூட 98 டிகிரியை ஆட் பண்ணிக்கிறோம் ஃபாரன்ஹீட். அடுத்து நீரின் கொதிநிலை எவ்வளவு? நீரின் கொதிநிலை அதாவது செல்சியஸில் சொல்லப்போனால் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ 373.15 கெல்வின். ஏன்னா 0 டிகிரிக்கு 273.15 கெல்வின். அது 100 டிகிரி செல்சியஸ்னால் 100 கூட்டிக்க வேண்டியதான். அடுத்து சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் அத்திரவங்களின் கனளவு மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியது. சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாடுகள் அத்திரவங்களின் கனளவு மாற்றத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. அடுத்து 9வது கேள்வி, ஆய்வக வெப்பநிலைமானிகளில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்த காரணம் அது. ஒரே சீராக விரிவடையக்கூடியது. ஒரே சீராக விரிவடையக்கூடியது. அடுத்து 10, மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். 37 டிகிரி செல்சியஸ். அடுத்து 11, வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது. வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது. அடுத்து வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அலகு முறை. வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அலகு முறை கெல்வின். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின். அடுத்து டேஸ் சத்தை ஊசியாக எடுக்காமல் மாத்திரைகளாக வாய்வழியாக உட்கொள்ளலாம். இரும்பு சத்தை ஊசியாக எடுக்காமல்
மாத்திரைகளாக வாய் வழியாக எடுத்துக்கொள்ளலாம், அதாவது உட்கொள்ளலாம். அடுத்து டேஸாம் ஆண்டு உலகிலேயே முதலில் பெனிசிலின் கண்டறியப்பட்டது. இதுக்கு சரியான விடை 1928. அடுத்து தீவிர இரத்த சோகையினால் இளம் குழந்தைகளுக்கு வைரஸ் தொற்று நாள்பட்ட வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அடுத்து 17 வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகும் நோய். இளஞ்சிவப்பு கண் நோய். வைரஸ் மற்றும் பாக்டீரியாவால் உண்டாகும் நோய் இளஞ்சிவப்பு கண் நோய். அடுத்து டெங்கு காய்ச்சலின் முக்கிய அறிகுறி இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவு. இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைவு. அடுத்து புகையிலையை மெல்லுவதால் ஏற்படுவது பட்குழிகள். பட்குழிகள். வெங்காயம் மற்றும் பூண்டு டேஸ் வகைக்கு எடுத்துக்காட்டு. தரைகீழ் தண்டு குமிலம். தரைகீழ் தண்டு குமிலம். அடுத்து அடுத்து 21 கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஸாக வகைப்படுத்தலாம். இயல்பியல் மாற்றம். இயல்பியல் மாற்றம். அடுத்து 22வது கேள்வி பின்வருவனவற்றுள் டேஸ் வெப்பம் கொள் மாற்றங்களாகும். ஆவியாதல் மற்றும் உருகுதல் வெப்பம் கொள் மாற்றமாகும். அடுத்து 23 கீழ்காண்பனவற்றில் டேஸ் வேதியியல் மாற்றமாகும். பசுஞ்சாணம் உயிர் எரிவாயுவாவது. அடுத்து டேஸ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். கடலில் அலைகள் தோன்றுவது. கடலில் அலைகள் தோன்றுவது. அடுத்து டேஸ் வேதி மாற்றம் அல்ல. துருவ பனிக்குமிழ்கள் உருகுவது வேதி மாற்றம் அல்ல. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஃபார் ஆல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 40க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.